الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தியாகத்தில் வளர்ந்த ஏகத்துவம் என்கிற தலைப்பிலே உரை நிகழ்த்துமாறு என்னை பணித்திருக்கிறார்கள். தலைப்புக்குள் செல்வதற்கு முன்பாக இஸ்லாம் என்பது எப்படி வளர்ந்தது, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக எது அமைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த தலைப்பு எதற்காக இந்த நேரத்தில் தீவிரவாதத்தை எதிர்த்து நம்முடைய பிரச்சாரத்தை மையமாக கொண்டு நடைபெறுகிற இக்கூட்டத்தில் எதற்காக தரப்பட்டது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தலைப்பு இரண்டு சாராருக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பிற சமூக மக்களுக்கும் இரு சாராருக்கும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இந்த தலைப்பிலே அடங்கி இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்து இதில் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் இத்தகைய வளர்ச்சி பெற்றதற்கு முக்கியமான காரணமாக மக்களுக்கு மத்தியிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷ கருத்து எதுவென்றால், இஸ்லாத்தினுடைய முன்னோடிகள் இந்த மார்க்கத்தை வாளால் பரப்பினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை புதுப்பித்த காலகட்டமாக இருக்கட்டும், அவர்கள் வாழ்ந்த காலகட்டமாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பிந்தைய காலமாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலுமே முஸ்லிம்கள் ஆட்சியை பிடிப்பதற்காக வாளை ஏந்தியவர்களாக இரத்தங்களை ஓட்டி வன்முறையின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை நிறுவினார்கள் என்கிற ஒரு பொய்யான ஒரு சிந்தனையும் சித்தாந்தமும் நம் சமூகத்திலே திட்டமிட்டு விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ வன்முறையால் இந்த மார்க்கம் விதைக்கப்பட்டதா அல்லது எப்படி இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி ஏற்பட்டது என்பதை அந்த சமூக மக்களுக்கு, முஸ்லிம் அல்லாத நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து கிறித்துவ ஏனைய சமூக மக்களுக்கு சொல்வதற்காகவும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று ஒட்டுமொத்த மக்கள் தொகையில், உலக மக்கள் தொகையில் 1/4 என்கிற மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சர்வதேச சமூகங்களில் உயர்ந்து நிற்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாமிய சமுதாயம் இன்று சௌகரியமாக ஒரு உண்மையை மறந்துவிட்டது. இன்னைக்கு நாம முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம், அதனால் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். இலகுவாக இந்த மார்க்கத்தை நாம் எட்டி பிடித்த காரணத்தினால், அதை ஆற தழுவிய காரணத்தினால், இஸ்லாமிய மார்க்கம் எப்படி இது வளர்ந்தது, இதனுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது என்பதை சௌகரியமாக மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இப்படியே இருக்குமே ஆனால், இதே அளவில் நம்முடைய பயணம் மேற்கொள்ளுமே ஆனால், மறுமை நாள் என்ற ஒரு நம்பிக்கையில் வாழக்கூடிய நாம் அந்த நாளிலே வெற்றி பெற முடியுமா என்பதை சுய சிந்தனைக்கு, சுய பரிசோதனைக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டு சமூகமும், இரண்டு சாராரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இத்தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்பது ஓர் இறை வழிபாட்டை உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாத சமூகம் இஸ்லாமியர்களை தவறாக பார்ப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை தவறாக சித்தரிப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த வாளால் பரப்பப்பட்ட கருத்திற்கு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லக்கூடிய மார்க்கமா என்பதை புரிந்து கொள்வதற்கு சில செய்திகளை நாம் சொல்லுகிறோம். அதற்கு முன்பாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் புரிய வேண்டும். ஒரு இறைவனை நம்புவது, அந்த ஒரு இறைவனை வழிபடுமாறும்
அவனுக்கு செலுத்தக்கூடிய வணக்கத்தை வேறு யாருக்கும் செலுத்தக்கூடாது, தூய்மையான முறையில் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை இஸ்லாம் உலகிற்கு சொல்லுகிறது. இப்படி இஸ்லாம் இந்த கொள்கையை முந்தைய காலகட்டத்தில் சொல்லுகிற பொழுது அதை சொல்லுவதற்காக இறைவன் தூதர்களை தேர்வு செய்திருந்தான். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அப்படி அனுப்பப்பட்ட தூதர்கள் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று மனித குலத்திற்கு இறை செய்தி என்று தங்களை அந்த செய்திகளை சொல்லுவார்கள். அப்படி சொல்லுவதிலே பிரதான கொள்கையாக இருந்தது, ஓர் இறை வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். யார் உங்களை படைத்தானோ, இந்த வானங்களுக்கும் பூமிக்கும் எவன் சொந்தக்காரனோ, வானங்களுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட படைப்பினங்களை எவன் படைத்தானோ அந்த படைத்தவனை மட்டும் நீங்கள் நம்ப வேண்டும், அவனுக்கு மாத்திரம் நீங்கள் வழிபட வேண்டும் என்று அந்த தூதர்கள் நபிமார்கள் அந்த சமுதாயத்திலே மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்தார்கள். இந்த கொள்கையை சொல்லுகிற பொழுது இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி, இஸ்லாம் என்பது மனித குலம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை தத்துவத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். சடங்கு சம்பிரதாயத்திற்காக கொடுக்கப்பட்ட மார்க்கம் இல்லை. ஏதோ சில அனுஷ்டானங்களை சில சடங்குகளை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட மதம் அல்ல. இது வாழ்க்கை நெறியாக இருக்கின்ற காரணத்தினால் மனித குலத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் ஒன்று சேர்த்து அந்த மக்களுக்கு போதனையாக முன்வைக்கும். உயர்ந்த தத்துவங்களை இஸ்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லும். அப்படி அந்த நபிமார்கள் ஓரிரை வழிபாடை எடுத்துச் சொல்லக்கூடிய அதே நேரத்திலே மனித குலத்திற்கு தேவையான சீர்திருத்தங்களை அவர்கள் செய்வார்கள். அந்த சீர்திருத்தங்கள் அத்தனையுமே மனிதனுடைய அறிவுக்கு உயர்ந்த கருத்துக்களாக தெரிந்தாலும் எந்த சமூகமும் நபிமார்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கவே இல்லை. கடுமையான எதிர்ப்புகளை அந்த இறை தூதர்களுக்கு மத்தியிலே காட்டினார்கள். கடுமையான தங்களுடைய கோபங்களை அந்த தூதர்களை நம்புகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களை, அந்த தூதர்களை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதிகமாக ஒவ்வொரு சமுதாயமும் கொடுத்ததாக திருக்குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. அப்ப உயர்ந்த கொள்கையும் ஒரு இறைவனை நீங்கள் நம்புங்கள், ஆதியிலே அனைத்து சமூகமும் ஒப்புக்கொண்ட ஒரு கொள்கை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய நம்முடைய இந்து சமுதாயத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிற பொழுது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது, ஆம் என்று ஒப்புக்கொள்வதற்கு நமக்கு சுவையாக இருக்கிறது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சொல்லுகிற பொழுது எந்த சமுதாயமும் அதை ஏற்பதற்கு உடனே தயாராக இருக்கவில்லை. அப்ப எதிர்ப்புகள் வலுத்தன. கொள்கையை சொல்லுகிற பொழுது வாழ்க்கை நெறிக்கு தேவையான கருத்துக்களையும் எடுத்து வைத்தார்கள். சமுதாயத்திலே சொன்னார்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு காட்டாதீர்கள், பிறப்பால் குலத்தால் மொழியால் நிறத்தால் மனிதனுக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டாதீர்கள், நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜோடிக்கு பிறந்தவர்கள், மறந்து விடாதீர்கள் என்று மனித குலத்திற்கு தேவையான சமத்துவ கொள்கையை எடுத்து சொன்னது. அனைவரும் இறைவனுடைய பார்வையிலே சமம், உங்களுக்கு மத்தியிலே நான் பெரியவன் நீ சிறியவன், நீ தாழ்த்தப்பட்டவன், நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அடிமைத்தனம் செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த நபிமார்கள் சமுதாயத்திற்கு உயர்ந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள். பொருளாதாரத்தில் மோசடிகள் நடந்தன, ஊழல்கள் நடந்தன. பொருளாதாரத்தின் பெயரால், வியாபாரத்தின் பெயரால் அளவு நிறுவையில் ஏராளமான மோசடிகள் நடத்தப்பட்டது. அதற்காக தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள், மக்களுக்கு மத்தியிலே பேசினார்கள். ஏன் மக்களை அநியாயமாக ஏமாத்துறீங்க, மோசடி செய்யாதீங்க. தராசுகளை இறைவன் எதற்காக அருளினான் என்று சொன்னால் நீங்கள் நீதி செலுத்த வேண்டும், நியாயமாக நடக்க வேண்டும் என்பதற்காக. அதிலே எந்த விதமான மோசடியும் இருக்கக்கூடாது. பொருளாதாரத்திலே நேர்மையாக இருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் மோசடி செய்கிறானோ அவன் தன்னை முஸ்லிம் என்று சொல்லி சொன்னாலும் அவன் என்னை சார்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள். பொருளாதார சீர்திருத்தங்கள், பொருளாதார சுரண்டல்கள், வட்டி போன்று மக்கள் எதிலெல்லாம் சுரண்டப்பட்டார்களோ அதிலெல்லாம் நபிமார்கள் கவனம் செலுத்தினார்கள்.
மனித குலத்திற்கு தேவையான உயர்ந்த தத்துவங்கள். விபச்சாரம் தலைவிரித்து ஆடியது. பெண்கள் போக பொருளாக கருதப்பட்டார்கள். எந்த விதமான உரிமைகளும் பெண்களுக்கு வழங்கப்படாது. மனிதர்களாக கூட கருதப்படாத நிலையில் நபிமார்கள் அந்த சமூகத்திற்கு போதனை செய்தார்கள். பெண்களுக்கு அனைத்து விதமான உரிமையும் உண்டு. போக பொருளாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு பெண்ணை நீ தொட வேண்டும் என்று சொன்னால் முறையாக திருமணம் செய்து மனைவி என்று உலகிற்கு தெரியப்படுத்திவிட்டு அந்த பெண்ணிடம் நெருங்க வேண்டுமே தவிர இச்சையோடு ஒரு பெண்ணை நெருங்கி அவளோடு சம்பவிப்பது இறைவனுடைய பார்வையிலே பெரும் குற்றத்திற்குரிய காரியம் என்று நபிமார்கள் சீர்திருத்த கருத்தை எடுத்து சொன்னார்கள். இப்படி மனித குலத்திற்கு தேவையான பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, நேர்மையாக பேச வேண்டும், பண்புகளிலே உயர்ந்த பண்புகளை மேற்கொள்ள வேண்டும், தீய பண்புகளாக இருக்கக்கூடிய பண்பிலிருந்து மனிதன் விலகி நிற்க வேண்டும் என்று சொல்லி நபிமார்களாக அனுப்பப்பட்டவர்கள் இறைவனின் செய்தியை எடுத்து சொல்லுகிற பொழுது ஓரிரை கொள்கை அந்த கோட்பாடும் உயர்ந்த தத்துவங்களும் சமூகத்திலே இருக்கக்கூடிய சீர்கேடுகளை சீர்திருத்தம் செய்வதற்காக அவர்கள் முன்வைத்த இறை கோட்பாடுகளும் அவர்களுக்கு கசப்புணர்வோடு தெரிந்தது. ஏற்கும் மனநிலையில் அவர்கள் இருக்கவில்லை. அந்த மனநிலை அவர்களை எந்த நிலைமைக்கு தள்ளியது என்று சொன்னால், திருமறை குர்ஆனிலே நபிமார்களின் வரலாறை பற்றி இறைவன் பேசுகிறான். இறை தூதர்கள் சந்தித்த கொடுமைகளை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவற்றை எடுத்து வாசித்தோம் என்று சொன்னால் அந்த உயர்ந்த கொள்கையும் தத்துவத்தையும் சொல்லியதற்காக அந்த நன்மக்கள் எல்லோரும் பல்வேறு சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. சொல்லனா கொடுமைகள் வார்த்தைகளில் வர்ணிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த உயர்ந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் சிறு கூட்டமாக இருப்பார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சிறு கூட்டத்தை பெரும் பெரும் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், செல்வாக்கு படைத்தவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அன்றைய காலகட்டத்திலே அவர்களை நசுக்கினார்கள். எப்படி நசுக்கினார்கள்? வார்த்தைகளால் அவர்கள் எவ்வளவு காயப்பட முடியுமோ. சொல்லுவாங்க பழமொழிக்கு கூட, நெல்ல போட்டா நெல்ல அள்ளிடலாம், சொல்ல போட்டா சொல்ல அள்ள முடியாது, நாக்கு பத்திரம் என்று பேசுவார்கள். இஸ்லாம் அதிகமாக எச்சரிக்கை செய்கிறது, உங்கள் நாவுகளை பேணிக் கொள்ளுங்கள், நரகத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடிய மிக முக்கிய சாதனமாக நாக்கு இருக்கிறது. அதை நன்மையான வழியில் பயன்படுத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும், தீய வழியில் பயன்படுத்தினால் நரகம் என்கிற நெருப்பை பெற்றுத்தரும் என்று இஸ்லாமும் நமக்கு போதனை செய்கிறது. நாவினால் ஒருவர்களை கொடுமை செய்ய முடியும். அந்த பேச்சுக்கள் பிறரை காயப்படுத்தும். வெட்கத்திற்கும் மானத்திற்கும் ரோஷத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் தாங்க முடியாத ஒரு சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அத்தனை கடும் சொற்களும் நன்மக்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கும் அவர்களோடு இருந்த மக்களுக்கும் அது கடுமையான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. சகித்துக் கொண்டு இருந்தார்கள். தீவிரவாதத்தை கையில் எடுக்கல, பயங்கரவாதத்தை கையில் எடுக்கல, அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள். உயர்ந்த தத்துவத்தை சொல்றியா, உயர்ந்த கருத்தை சொல்லுகிறாயா, எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு கற்றுத்தராத புதிய புதிய காரியங்களை எங்களுக்கு சொல்லுகிறாயா, நீ யாரடா இறை தூதர் என்று சொல்லுவதற்கு? உன்னை இறை தூதர் என்று சொன்னால் நாங்கள் எப்படி நம்ப முடியும்? எங்களை போன்று கடை தெருக்களில் சுற்றி கொண்டிருக்கிறாய், வியாபாரம் செய்கிறீர்கள், உண்ணுகிறீர்கள், உறங்குகிறீர்கள், நோய்வாய்ப்படுகிறீர்கள், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பலவீனங்களையும் சுமந்து கொண்டு உங்களை நீங்கள் தூதர் என்று சொல்லுவீர்கள், அதை நாங்கள் ஏற்க வேண்டுமா என்று சொல்லி மறுத்தார்கள். மறுத்ததோடு மாத்திரம் இருக்கவில்லை, அடித்து துன்புறுத்தினார்கள். பல்வேறு கொடுமைகளுக்கு அந்த நன்மக்கள் ஆளானார்கள். அடித்து துன்புறுத்தும் வேளையிலும் கூட தீவிரவாதங்களை அவர்கள் கையில் எடுக்கவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் தங்கள் உயிர்களை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மா மனிதராக, இறை தூதர்களின் வரிசையிலே இறுதி தூதராக முத்திரை பதித்த நபியாக அனுப்பப்பட்டவர்கள். அந்த இறை தூதர் இறைவனுக்காக கட்டப்பட்ட, இறைவனை வழிபடுவதற்காக முதல்
உருவாக்கப்பட்ட கஅபத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஆலயத்தில் வழிபட்ட பொழுது அந்த ஆலயத்தில் வழிபடுவதற்கு அனைத்து தகுதிகளும் உடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுமைகளுக்கு ஆளானார்கள். எப்படிப்பட்ட கொடுமை என்று சொன்னால், எதிரிகள், இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர்கள், அவர்கள் ஒட்டகத்தினுடைய மலக்குடலை கொண்டு வந்து நபிகள் நாயகம் அவர்கள் சஜிதா என்கிற வணக்கத்தில் இருந்த பொழுது அவருடைய மேனியிலே கொண்டு வந்து வைத்தார்கள். எழுந்திருக்க முடியாத அளவிற்கு வணக்கத்தை செலுத்துவதற்கு கூட சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. நேரடியாக இறை தூதர் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். பொறுமைதான் காத்தார்களே தவிர ஆயுதங்களை அவர்கள் கையில் எடுக்கவில்லை. தீவிரவாதம் என்கிற ஒரு சிந்தனைக்கு செல்லவில்லை. கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் இறைவனிடம், இறைவா, இவர்கள் செய்கின்ற கொடுமைகளை நீ பார்த்துக்கொள். எந்த இடத்தில் முறையிட வேண்டுமோ அந்த இடத்தில் முறையிட்டார்களே தவிர முறை தவறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கவில்லை. தாயிஃப் என்கிற ஒரு நகரத்திற்கு செல்கிறார்கள். இந்த தூய இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு எடுத்து போதிக்கிறார்கள். நமக்கு கிடைத்த இந்த உயர்ந்த மார்க்கம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லி எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அழகிய முறையிலே இஸ்லாத்தை எடுத்து சொன்ன அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்னவென்று சொன்னால், அவர்களை எவ்வளவு மனவேதனைக்கு ஆளாக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் மனவேதனைக்கு தள்ளினார்கள், ஏற்க மறுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்லுகிறோம். இறைவனின் தூதராக இருந்து கொண்டு இந்த உலகிலே எந்த லாபத்தையும் நான் அடையவில்லை, எல்லாவற்றையும் இழந்து தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏற்க மறுக்கிறார்களே என்ற வேதனையில் இருந்த பொழுது வானவ தூதர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க மலைகளுக்காக நியமனம் செய்யப்பட்ட வானவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார்கள், முஹம்மது அவர்களே, நாங்கள் இறைவன் புறத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய வானவ தூதர்கள், நீங்கள் எப்படி கொடுமைகளுக்கு ஆளாகி இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் 2 மலைகளையும் எந்த சமூகம் உங்களை ஏற்க மறுத்ததோ, உங்களை கொடுமைகளுக்கு ஆளாக்கியதோ அவர்களை அப்படியே நசுக்கி விடுகிறோம் என்று கேட்ட பொழுது, தீவிரவாதத்தை போதிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருப்பார்களே ஆனால் ஆம் செய்து விடுங்களே என்று சொல்லியிருப்பாங்க. வேண்டாம் என்று மறுத்தார்கள். இவர்கள் நம்மை ஏற்க மறுத்தாலும் இவர்களுடைய சந்ததிகள் நாளை புரிந்து கொள்வார்கள், இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி மன்னிப்பது சிறந்தது. அறியாமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக இந்த தண்டனை வேண்டாம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள். எதற்காக இதையெல்லாம் பட்டியல் போட்டு சொல்லுகிறோம் என்றால், வரலாறு நமக்கு தெரிய வேண்டும். தவறான கருத்துக்கள் சமூகத்திலே விதைக்கப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய உண்மை நிலை என்ன, முஹம்மது நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களோடு வாழ்ந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உலகுக்கு தெரிய வேண்டும். அவர்களுடைய தோழர்கள் வருகிறார்கள். கப்பாப் ரலியல்லாஹு என்று சொல்லப்படக்கூடிய நபி தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் என்று தம்மை சொல்லிய வேளையிலே விரல் விட்டு எண்ணியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். இத்தனை கோடி மக்கள் அல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகை 750 கோடி என்று சொல்லுகிறார்கள். ஏறத்தாழ 200 கோடி பேர் இன்று முஸ்லீமாக இருக்கிறோம். ஆனால் அன்றைய காலகட்டம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு விரல் விட்டு எண்ணியவர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவராக இந்த கப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். இறை தூதரிடம் வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் திணிக்கவில்லை, ஏற்க வேண்டும் என்று யாரையும் நிர்பந்திக்கவில்லை, நிர்பந்திக்கக்கூடிய காலத்திலே நபிகள் நாயகத்தினுடைய மக்கா வாழ்க்கை இருக்கவில்லை, இது கரெக்டான மார்க்கமாக இருக்கு, சத்திய மார்க்கமாக இருக்கு, எல்லோரையும் தோளோடு தோளாக அரவணைக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, தீண்டாமை இல்லை என்று சொல்லி இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டதின் காரணமாக பல்வேறு கொடுமைகளுக்கு நாங்கள் ஆளாகுகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து முறையிட்டு என்ன கோரிக்கை அவர்கள் வைக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்குரிய வேதனையை அவன் லேசாக்கட்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ரகசிய குழுக்களை உருவாக்கல, நீங்கள் அவர்களை எதிர்த்தாக்குதல் நடத்துங்கள் என்று சொல்லல, செய்ய முடியும் தானே, அந்த மண்ணிலே பிறந்தவர்கள், அந்த மண்ணிலே என்னென்ன சாதக பாதகம் ஏற்படும் என்று தெரிந்தவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால்
உள்நாட்டு கலவரத்தை கூட செய்திருக்க முடியும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய நாவுகளில் இருந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் வந்து விழுகிறது என்று சொன்னால், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் இதைவிட கொடுமைகளுக்கு ஆளானார்கள் என்று சொன்னார்கள். சகித்துக் கொள்ளுங்கள், இதுதான் அருமருந்து. அவர்கள் அறியாமையிலே இருக்கிறார்கள், அதனால் உங்களுக்கு கொடுமைகளை ஏற்படுத்துகிறார்கள். பொறுத்துக் கொள்ளுங்கள். இறைவனிடம் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் எதுவென்று சொன்னால், உங்களுக்கு ஏற்படுகிற துன்பத்தை சகித்துக் கொள்வது, துயரங்களை பொறுத்துக் கொள்வது. வன்மம் அந்த சிந்தனை வந்துடக்கூடாது, கோபதாபத்திற்கு இடம் தரக்கூடாது. ஒரு முஸ்லிம் நிதானம் இழக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு நான் பதிலடி கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவன் களத்திலே போகக்கூடாது. அதற்கு ஒரு இடம் இருக்கிறது. போர்க்களங்கள் அல்லது ஒரு கட்டத்திலே நம்முடைய உயிருக்கோ நம்முடைய மானத்திற்கோ நம்முடைய உடைமைக்கோ பாதிப்பு என்று நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய, நமது சமூகத்தை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அது போன்ற கட்டங்களிலே இஸ்லாமும் அனுமதி தருகிறது, நம்முடைய நாட்டு சட்டமும் அனுமதி தருகிறது. ஆனால் இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு வன்மம் கூடாது என்று சொன்னார்கள், தீவிரவாதம் கூடாது என்று சொன்னார்கள். உங்களுக்கு முன்வாழ்ந்த சமுதாயம் இதைவிட கொடுமைகளுக்கு ஆளானார்களே. அவர்கள் குழி தோண்டப்பட்டு, பூமியிலே குழி தோண்டப்பட்டு அதிலே புதைக்கப்பட்டு அவருடைய கழுத்துக்கள் அறுக்கப்பட்டன, தலை துண்டிக்கப்பட்டன, அவருடைய மேனிகளிலே இரும்பு சீப்புகள் போடப்பட்டு அந்த மேனிகள் எல்லாம் அப்படியே கிழிக்கப்பட்டன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், ஒரு இறைவன் தான் என்று உறுதியாக நம்பிய காரணத்தினால் அத்தனை கொடுமைகளுக்கு அவர்கள் ஆளானார்கள். அத்தனை கொடுமைகளுக்கு ஆளான போதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த மார்க்கத்தை விட்டு அவர்கள் தடுமாறவில்லை, நிலை குலையவில்லை. எத்தனை கொடுமைகள் ஏற்பட்டாலும் சரி அத்தனையும் சகித்துக் கொண்டிருந்தார்களே தவிர சகிப்புத்தன்மையை தாண்டி அவர்கள் எதையும் மேற்கொள்ளவில்லை. நீங்களும் சகித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எப்படி தீவிரவாதத்திற்கு இடம் இருக்கும், பயங்கரவாதத்திற்கு இடம் இருக்கும்? செய்யப்பட்ட கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சகித்துக் கொள்ள முடியாமல் மக்கா என்கிற நகரத்தை விட்டு நாடு பெயர்ந்து செல்லக்கூடிய நிலைமைக்கு முஸ்லிம்கள் தள்ளப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது மக்கா, ஆனால் அவர்கள் ஆட்சியை நிறுவியது மதீனா என்று சொன்னால் மதீனாவுக்கு ஏன் சென்றார்கள்? மதீனாவுக்கு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இந்த மண்ணிலே இடமில்லை என்று சொல்லி விரட்டி அடிக்கப்பட்ட காரணத்தினால் மதீனாவிலே ஆட்சியை பிடித்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், ஆட்சியை அமைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப மக்காவை விட்டு மதீனாவுக்கு நாடு துறக்கும் அளவிற்கு கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நம்மால் அது முடியுமா? வீடு வாசலை விட்டுவிட்டு, சொத்து சுகங்களை விட்டுவிட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டுவிட்டு, நிராயுதபாணியாக எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இஸ்லாத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக நாடு துறந்து செல்லுகிறேன் என்று சொல்வது சாதாரண ஒரு தியாகமா? அந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தார்கள். அதை தாண்டி உயிரை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் உயிரையும் துறந்தார்கள் அந்த நன்மக்கள். எத்தனையோ நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தோழமை கொண்ட நபி தோழர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். இந்த அளவிற்கு வரம்பு மீறுதலில் எல்லை கடந்து சென்ற போதும் கூட இஸ்லாம் உலகிற்கு சொல்லக்கூடிய போதனை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட போதனை எதுவென்று சொன்னால் சகித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான். இந்த துன்பங்கள் வரத்தான் செய்யும், தியாகத்திற்கு நீங்கள் தயாராக இருங்கள். தியாகம் செய்வதற்கு தயாரிக்கப்பட்ட சமுதாயமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்த எத்தனையோ நபிமார்களின் வாழ்க்கையை பாருங்கள். நபிமார்களிலேயே இறைவனால் மிகவும் சிலாகித்து சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்களின் வாழ்க்கை, அவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தது, எல்லாமே தியாகத்தை மையமாக கொண்டு இருந்தது. நீங்களும் தியாகம் செய்கிற சமுதாயமாக இருங்கள் என்று சொல்லி சகித்துக் கொள்ளக்கூடிய போதனையைத்தான் இஸ்லாம் உலகிற்கு சொல்லுகிறது. இந்த உயர்ந்த கருத்து சொல்லப்படுகிற பொழுது எல்லா காலங்களிலும் இந்த எதிர்ப்புகள் இருந்து கொண்டு தான் இருக்கும்.
முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கூட தெரிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 25-30 ஆண்டு காலமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு முஸ்லிம் அல்லாத மக்களை விட நம் சமுதாய மக்கள் இந்த பிரச்சாரத்திற்கு எதிர்ப்பாக இருப்பதை அவர்களும் அறிந்திருப்பார்கள். அது அவருடைய அறியாமை. நாம் இஸ்லாத்தில் இருப்பதை எடுத்து பேசுகிறோம், திருக்குரானின்படி வாழுங்கள் என்று சொல்லுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கை முறையை சொன்னார்களோ அத்தகைய வாழ்க்கை முறையை அப்படியே பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறோம். சொல்லுவதின் காரணமாக அறியாமையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்களையும் எதிர்க்கிறார்கள். எதிர்ப்புகள் என்பது எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டிருக்கும். இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனை, முஸ்லிம்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன என்று சொன்னால், சகித்துக் கொள்ளுங்கள். திருமறை குரானை எடுத்து வாசித்து பாருங்கள். என் அருமை சமுதாய மக்களே, திருக்குரான் சொல்லக்கூடிய போதனை எடுத்து பாருங்கள். திருமறை குரான்ல 3வது அத்தியாயம், சூரத்துல் ஆலி இம்ரான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம், அந்த அத்தியாயத்தினுடைய இறுதி வசனம் 200வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, வஸ்பிரு, சகித்துக் கொள்ளுங்கள், வசாபிரு, சகிப்புத்தன்மையில் மற்றவர்களை மிகைத்து விடுங்கள், வராபிது, உறுதியாக நில்லுங்கள், வத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் இதனால் வெற்றி பெறுவீர்கள். படைத்தவன் மனித குலத்திற்கு இறை நம்பிக்கையாளரை பிரத்யேகமாக அழைத்து சொல்லக்கூடிய உபதேசத்திலே முஸ்லிம்களுக்கு தீவிரவாதத்தை சொல்லவில்லை, வன்முறையை பற்றி பேசவில்லை. இஸ்லாத்தை ஏற்க மறுத்தால் அவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசம் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் கடைபிடிக்கின்ற வேளையிலே, பிறருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வேளையிலே, அதனால் உங்களுக்கு துன்புறுத்தல் ஏற்பட்டால், அதனால் நீங்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளானால், நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய விஷயம் எதுவென்று சொன்னால் சகித்துக் கொள்வது, பொறுத்துக் கொள்வது. அவ்வாறு நீங்கள் பொறுத்துக் கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான். சகிப்புத்தன்மைக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு கிடையாது என்று திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. உலக மக்களுக்கு இஸ்லாம் இதை நோக்கி தான் அழைப்பு கொடுக்கிறது. பொறுமை என்கிற உன்னதமான பண்புக்கு மனித குலம் தயாராகிவிடும் என்று சொன்னால் தீவிரவாதம் என்கிற வார்த்தை இந்த சமுதாயத்திலிருந்து எடுபட்டு தூக்கி எறியப்படும் இன்ஷா அல்லாஹ். வார்த்தைக்கு இடம் இல்லையே. சட்டம் ஒழுங்கு மீறுதல், சமூகத்திலே தீவிரவாதம் வளருதல், மனிதர்களுக்கு அமைதியாக வாழ்வதற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த தீவிரவாதம் சமுதாயத்தில் அந்த வார்த்தைக்கு அகராதி கூட பொருள் தேடக்கூடிய அளவிற்கு தூக்கி எறியப்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். மனித குலம் சகிப்பு தன்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருந்தால் படைத்தவனும் படைத்தவனின் தூதரும் உலகிற்கு சொல்லக்கூடிய காரியம், உங்களுக்கு பல்வேறு சோதனைகள் ஏற்படும், பல்வேறு சிரமங்களுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். கொஞ்ச நெஞ்ச கஷ்டங்கள் அல்ல, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளானார்கள், தியாகம் செய்தார்கள், தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். எல்லாவற்றையும் தியாகம் செய்த பொழுது கூட இஸ்லாம் நம்ம அவர்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இந்த போதனையைத்தான் இஸ்லாம் உலக மக்களுக்கு எடுத்து வைக்கிறது. மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்களே, வாட்கள் பயன்படுத்தப்படாமல், ஆயுதங்கள் கையில் எடுக்கப்படாமல் எவ்வாறு இஸ்லாம் தலை தோங்கி இருக்கும் என்ற சிந்தனை வரலாம், என்கிற கேள்வி வரலாம். முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்களை பார்த்தார்கள், இஸ்லாமியருடைய வியாபாரத்தினுடைய நேர்மையை பார்த்தார்கள், முஸ்லிம் மக்களுடைய முஸ்லிம் மன்னர்களுடைய ஆட்சி முறையை பார்த்தார்கள். பார்க்கின்ற வேளையிலே அவர்கள் நம்பினார்கள், இவர்கள் சரியானவர்கள், நடுநிலையான சமுதாயத்திற்கு சொந்தக்காரர்கள், பாரபட்சம் இல்லாமல் ஆட்சி முறை கையாளுகிறார்கள் என்று சொல்லி வால்முனையில் இஸ்லாம் பரப்பப்படவில்லை. முஸ்லிம்களுடைய நடவடிக்கை பிற சமூக மக்களை ஈர்த்தது. அதனால் இந்திய தேசத்திலே ஏறத்தாழ 700 ஆண்டுகள் ஆட்சி செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். இஸ்லாத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். முஸ்லிம்களை பார்த்தார்கள், முஸ்லிமுடைய வாழ்க்கை முறைகளை பார்த்தார்கள், முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை பார்க்கிறார்கள். ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய நேரத்தில் கூட
நாம் ஏமாறுவதற்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஏமாற்றம் இல்லாமல் நேர்மையாக நடக்கிறார்கள். எது இவர்களை நடக்க வைக்கிறது என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு இறைவனை பயப்படுகிறார்கள். அந்த இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்கிற அச்ச உணர்வோடு வாழுகிற சமுதாயமாக இருக்கிறார்கள். அதனால் இவர்களால் இத்தகைய வாழ்க்கை வாழ முடிகிறது என்பதை சிந்திக்கின்ற வேளையிலே இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். அடிக்கிறோம், துன்புறுத்துறோம், பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாக்குறோம், ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறோம். அட இஸ்லாம் வேண்டாம்பான்னு போட்டுட்டு போறதுக்கு என்ன இவனுக்கு கஷ்டம்? கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு தமிழகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அமைப்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் திகழ்கிறது. சவால் விட்டு சொல்ல முடியும், எங்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இருக்கின்ற முஸ்லிம் இயக்கங்களிலேயே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் மீது முஸ்லிம் சமுதாயம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையை போன்று, ஒரு அபிமானத்தை போன்று நாம் அழைத்தால் திரண்டு வரக்கூடிய மக்கள் சக்தி வேறு எவருக்கும் இல்லை என்பதை பெருமிதத்தோடு இங்கு சொல்ல முடியும். அவ்வளவு பெரிய கூட்டம் வளர்ந்திருக்கிறது. இதனுடைய ஆரம்ப நிலை என்ன? எங்களுடைய மக்கள் தௌஹீது மக்கள் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் உயிர் மூச்சாக உள்ளங்களிலே ஏந்தி கொண்டிருந்தவர்கள் பல்வேறு கொடுமைகளுக்கு இந்த சமுதாயத்திலே ஆளாக்கப்பட்டார்கள். எத்தனை துன்பங்கள், துயரங்கள். எங்கள் குடும்பத்திலே ஒருவர் இறந்து போனால் இந்த ஊரிலே பிறந்து வளர்ந்தவனாக இருந்தாலும் கூட நீ தௌஹீத் ஜமாஅத்திலே இருக்கிற உன்னுடைய சடலத்தை இந்த அடக்கஸ்தலத்திலே அடக்கம் செய்ய மாட்டோம் என்று சிலர் சொன்னார்கள். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றும் பரவலாக ஒரு சில ஊர்களில் இருக்கிறது. உங்களுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த நல்லது கெட்டதிலும் பங்கில்லை என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட தௌஹீத்வாதிகள் சகித்துக் கொண்டு இருந்தார்கள். சமூக பகிஷ்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். பல்வேறு விதமான அடக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். வழிபாடு தலங்களில் வழிபாட்டு உரிமையும் பறிக்கப்பட்டது. அடி வாங்குவாங்க, ரத்தத்தோட போய் விழுவாங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. நாங்கள் இப்படி தாக்கப்பட்டுட்டோம், எங்களுக்கு நீதி கொடுங்கன்னு போய் கேட்பாங்க. அடித்தவர்கள் அடிக்க இவன் வாங்கிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கணம் சிந்தித்த வேளையிலே அவர்களும் இந்த தௌஹீதை நோக்கி வருவதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால், என்னடா இவ்வளவு கொடுமை செய்கிறோம், இவ்வளவு அடக்குமுறை செய்கிறோம், இத்தனை பகிஷ்காரத்தை சகித்துக் கொண்டு ஏன் இந்த தௌஹீத் என்று உயிரை விட்டாலும் விடுவேன், தௌஹீதை விட மாட்டேன் என்று ஏன் நிற்கிறான் என்று சிந்தித்து பார்த்தார்கள். இதுதான் எல்லா காலகட்டங்களிலும் நடந்தது. இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு எப்படி லட்சக்கணக்கான மக்கள் இந்த தௌஹீதை நோக்கி இந்த ஜமாத்தினுடைய அழைப்பை ஏற்று வந்தார்கள். பார்க்கின்ற வேளையிலே என்ன நடந்தாலும் விட்டு செல்ல மாட்டேன். ஒரு ராபித்து என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, உறுதியாக நில்லுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கூட ஒரு நபி தோழர் வந்து கேட்டார். அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்க. அந்த அறிவுரை நான் கேட்ட பின்பு வேற யாருக்கிட்டையும் போயிட்டு உபதேசம் கேட்கக்கூடாது. அப்படி ஒரு உயர்ந்த ரக உபதேசத்தை எனக்கு சொல்லுங்கள். கேட்ட பாத்திரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உட்கார வச்சுட்டு 1 மணி நேரம் எல்லாம் பயான் பண்ணல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லு. சும்மஸ்தகீம், பிறகு அதில் உறுதியாக நில்லு. இறை தூதர் இந்த உம்மத்திற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான உபதேசம் ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொன்னால் உன்னை பின்தொடர்ந்து பிரச்சனைகள் வரும், சங்கடங்கள் வரும். அறியாமையின் காரணமாக புரியாத மக்கள் உங்களுக்கு எதிராக அப்படி நடப்பார்கள். அவர்கள் விஷயத்தில் கனிவோடு நடந்து கொள். கொண்ட கொள்கையை நீ விட்டுவிடாதே. சும்மஸ்தகீம், நீ உறுதியாக நின்று காட்டு. அந்த உறுதிப்பாடை அன்றைய காலத்திலும் இன்றைய காலத்திலும் மக்கள் பார்த்த வேளையிலே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளான பிறகும் இவர்கள் உறுதியாக நிற்பதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை தான் காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன அந்த கொள்கை என்று எட்டி பார்த்தார்கள். இஸ்லாம் அவர்களை ஈர்த்தது, தௌஹீத் அவர்களை ஈர்த்தது. இன்று கூட்டம் கூட்டமாக ஒரு பெரும் மக்கள் சந்தை கொண்ட ஜமாத்தாக இந்த ஜமாத் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வந்தார்கள் என்று சொன்னால் உயர்ந்த கொள்கையும் அந்த கொள்கை கோட்பாடுகளும் மனித குலத்திற்கு ஏற்ற உயர்ந்த சித்தாந்தங்களும் இஸ்லாத்திலே கடைபிடிக்கக்கூடிய சமத்துவமும் அதையெல்லாம் சொல்லுகிற வேளையிலே என்ன சித்திரவதை செய்தாலும் சகித்துக் கொண்டு நிலையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த உறுதிப்பாடும் தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதற்கு காரணமாக இருந்ததை தவிர ஆயுதங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பயன்படுத்தப்படவில்லை.
இஸ்லாம் போர் முறையை சொல்லுது. யுத்தங்களை செய்யலாம். ஆட்சியாளர்கள் உங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் யுத்தங்களை செய்யலாம். அதிலே நீதி கடைபிடிக்க வேண்டும், நியாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும், தர்மம் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த நேரத்தில் கூட மூர்க்கத்தனமா போயிடாத. கண்மூடித்தனமாக கையிலே வாள் இருக்கிறது, எதிரிலே எதிரி இருக்கிறார், என்ன வேணாலும் செய்யலாம், அந்த சிந்தனைக்கு போயிடாத. அந்த இடத்திலும் ஒரு கட்டுப்பாடு. பெண்களை கொலை செய்யாதீர்கள், குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். யாரோடு யுத்தம் செய்கிறீர்களோ அவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அந்த மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள், அந்த மதத்திலே புனிதமாக அவர்கள் நம்பக்கூடிய நம்பிக்கை சின்னங்கள், அந்த மதத்தினுடைய மத குருமார்கள் கொல்லப்படக்கூடாது. இது போர் நெறி. இந்த நெறியை முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டும். ஒருவேளை எதிரி பலம் இழந்து எதிர்த்து நிற்பதற்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சமாதான கொடியை பறக்க விடுவான் என்று சொன்னால், கை ஓங்கி விட்டது, நாம் மேலோங்கி விட்டோம், இத்தோடு இவனை சமாதி கட்டிவிடலாம் என்று சொல்லி மூர்க்கத்தனமாக நடக்கக்கூடாது. உங்களிடத்திலே சமாதானம் என்று சொன்னால் சமாதானம் தான், சமாதானத்திற்கு எதிராக ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி வாளால் இஸ்லாம் பரப்பப்படும்? ஆனால் பொய்யான செய்திகள் சொல்லப்படுகிறது. முகலாய மன்னர்கள் வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாளின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள் என்று சொல்லி பொய்யான செய்திகள், முஸ்லிம்களை தவறாக பார்க்க வேண்டும் என்று சொல்லி தவறாக விதைக்கப்பட்ட வரலாற்று மோசடிகள் நிறைய இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். திப்பு சுல்தான் என்கிற மன்னர் 18ஆம் நூற்றாண்டை ஆட்சி செய்தவர். மைசூர் மகாராஜா, மைசூர் சுல்தான் என்று அழைக்கப்படக்கூடியவர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல்வேறு யுத்தங்களை சந்தித்தவர். ஆங்கிலேயருக்கு அடிபணிய மாட்டேன் என்று சொன்னார். ஆங்கிலேயரோடு அவர் கைகோர்த்து இருந்திருப்பார் என்று சொன்னால் இன்னும் அவருடைய வம்சங்கள் எல்லாம் சிம்ம சொப்பனமாக இருந்திருப்பார்கள், மன்னர்களாகவே இருந்திருப்பார்கள். திப்பு சுல்தான் அடிபணிய மறுத்தார். எதிர்த்த யுத்த களங்களை சந்தித்தார். உனக்கு நான் பணிய மாட்டேன் என்று உறுதியாக நின்றார். உலக வரலாறிலேயே பீரங்கி பயன்படுத்தி ஆங்கிலேயனை அடித்து நொறுக்கினார். இன்றும் அருங்காட்சியகங்களிலே திப்பு சுல்தான் பயன்படுத்திய அந்த பீரங்கிகள் எல்லாம், அவர் பயன்படுத்திய ஆயுதங்கள் எல்லாம், அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுழற்றிய வாள்கள் எல்லாம் நினைவு சின்னமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் திப்பு சுல்தானை நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். வரலாற்று மோசடி எப்படி தெரியுமா இருக்கு? மைசூரை திப்பு சுல்தான் ஆண்ட வேளையில டாக்டர் ஹரிபிரசாத் என்பவர் 1920 ஒரு புத்தகம் எழுதுகிறார், இந்திய சுதந்திரம் என்கிற பெயரிலே. அதில் அவர் சொல்றாரு, 3000 பிராமணர்கள், இந்து சமுதாயத்தை சேர்ந்த பிராமண இனத்தை சேர்ந்தவர்கள் 3000 பேர் திப்பு சுல்தான் ஆட்சியில அவர் செய்த கொடுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல், கட்டாய மத மாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் 3000 பேர் தீ குளித்து இறந்தார்கள் என்று ஒரு வரலாறிலே குறிப்பெழுதி வைத்திருக்கிறார் டாக்டர் ஹரிபிரசாத் என்பவர். இது கேட்டா நம்முடைய உள்ளங்களை பதைக்குது. ஒருவேளை உண்மையில் திப்பு சுல்தான் இப்படி ஒரு ஆட்சியை செய்திருப்பான் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலேயே அவன் கொல்லப்பட வேண்டும் என்று நீதியை நிலைநாட்டக்கூடிய முஸ்லீம் சொல்லுவான். பிற சமூக மக்கள் இதை படிப்பார்கள் என்று சொன்னால் என்ன எண்ணம் வரும்? அயோக்கிய பயனுங்க, ஆட்சி செய்கிறேன் என்கிற பெயரில் அராஜகம் பண்ணியிருக்கிறான், அப்படித்தானே எண்ணங்கள் வரும். அவர் ஒரு புத்தகத்தை எழுதிட்டார். எழுதினதோடு மாத்திரம் நிக்கல, எழுதப்பட்ட அந்த புத்தகம் அந்த காலகட்டங்களிலே தொடர்ந்து பிள்ளைகளுக்கு பாடமாக சொல்லித்தரப்படுது. யாருக்கு? பீகார், வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநிலங்களிலே மாணவர்களுக்கு புத்தகமாக பாடநூல்ல சொல்ல தேவைப்படுது. திப்பு சுல்தான் 3000 பேரை இஸ்லாத்தை ஏற்க சொல்லி நிர்பந்தப்படுத்தினா தாங்கிக் கொள்ள முடியாமல் நெருப்புல குதித்து உயிரை விட்டார்கள். ஆனால் இது மாதிரியான வரலாற்று புரட்டுகள் நடக்கக்கூடிய வேளையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே நடைபெற்ற பல்வேறு கொடுமைகளிலே இந்த சமுதாயத்திற்கு இறைவன் அரணாக கொடுத்தது யார் என்று சொன்னால் அங்கும் இந்து சமுதாய மக்கள் வந்து நிற்பார்கள். இந்து சமுதாயத்திலே உள்ளவர்கள் தான் அன்று முதல் இன்று வரை நமக்கு எதிராக நம்மை பற்றி புரிந்து கொள்ள முடியாமல்
சில சங் பரிவார இயக்கங்கள் தவறான பிரச்சாரம் செய்தாலும், எதிர்த்து நம்மை பற்றி பேசினாலும் அதற்கும் பதிலடி கொடுக்கக்கூடியவர்களாக இன்றும் சரி அன்றும் சரி நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சமுதாய மக்கள் வந்து நிற்பதை பார்க்க முடியும். அந்த வரலாற்று புரட்டு நடந்த உடனேயே புத்தகத்தை எடுத்து படித்தால் இப்படி ஒரு சம்பவம் திப்பு சுல்தானோடு தொடர்பு படுத்தி வருகிறது. இதுவரை அறிந்திராத சம்பவமாக இருக்கு. முகலாய மன்னர்களை பொறுத்தவரையிலும் 700 ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள். 700 ஆண்டுகள் ஆட்சி செய்த முகலாயர்கள் அடக்குமுறை செய்து மதத்தை கட்டாயப்படுத்தி திரித்திருப்பார்கள் என்று சொன்னால் பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் இவர்களை விட்டு வைத்திருப்பார்களா? அவர் யோசிக்கிறார். யாரு? இந்து சமுதாயத்தில் பிறந்த BN பாண்டே என்று சொல்லப்படக்கூடியவர். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒடிசா, பழைய ஒரிசா அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக, ஆளுநராக இருந்தவர். வரலாற்று ஆசிரியர், ஆய்வாளர். செய்தியை படித்த உடனேயே இது அப்பட்டமான இட்டு கட்டப்பட்ட செய்தி. முஸ்லிம் மன்னர் இப்படித்தான் வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால் இந்து சமுதாய மக்கள் தூக்கி எறிந்திருப்பார்கள். முஸ்லிம்களை 700 ஆண்டு காலம் ஆட்சி செய்ய அனுமதித்திருக்க மாட்டார்கள். 200 வருஷம் எல்லா ஆயுதங்களும் படை பட்டாளத்தோடு ஆங்கிலேயன் ஆட்சி செய்த போது இந்திய மக்கள் அனுமதித்தார்களா? அடித்து நொறுக்கணுமா இல்லையா? இந்து முஸ்லிம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களும் களத்தில் இறங்கணும். அகிம்சை வழி போராட்டம், ஆயுதம் ஏந்தி போராட்டம், எல்லா வழிகளிலும் அடித்து ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டு காலம் தாக்கு பிடிக்க முடியல. எப்படிடா முஸ்லிம் ஏறத்தாழ 700 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பான்? 1800 வரை ஆட்சி இருந்தது. 1100 தொடங்கப்பட்டது. அப்போ இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தார் என்று சொன்னால் இந்த சம்பவம் பொய்யான சம்பவம் என்று சொல்லி உடனே BN பாண்டே தன்னுடைய சொந்த முயற்சியில் டாக்டர் ஹரிபிரசாத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புத்தகத்தை எழுதியவருக்கு கடிதம் அனுப்புகிறார். நீ அனுப்பின செய்தி எதிலிருந்து எடுத்த? திப்பு சுல்தான் இப்படித்தான் நடந்தார் என்பதை எதிலிருந்து கண்டறிந்தாய்? பல முறை கேட்டால் பதில் வரவில்லை. இவரும் விடவில்லை, துரத்துகிறார். கடைசியில் ஒரு பதில் அனுப்புறாரு. இத மைசூர்ல இருக்கக்கூடிய கெசட்ல இருந்து நான் எடுத்தேன், அரசு இதழில் இருந்து நான் எடுத்தேன், இது மைசூரிலே இருந்தது என்று சொல்லி அவர் ஒரு தகவலை கொடுக்கிறார். தகவலை பெற்ற உடனேயே அப்படியா, கெசட்லேயே இருக்கா, அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு பெட்டகத்திலே இருக்கா என்று சொல்லி BN பாண்டே வாய் மூடி இருக்கவில்லை. ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து பறந்து நேரா மைசூருக்கு போறார். மைசூர்ல இருக்கக்கூடிய அரசு இதழ் வெளியிடக்கூடிய அலுவலகத்துக்கு செல்லுகிறார். நான் இன்னால் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு எனக்கு இந்த விவரம் வேணும் என்று எழுதி கேட்கிறார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரலாற்று புத்தகங்களை பிரட்டுகிறார்கள். திப்பு சுல்தானை பற்றி அரசு இதழில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்திகளை திரட்டுகிறார்கள். செய்திகளை திரட்டி தொகுத்து BN பாண்டே வசம் கொடுத்தால் BN பாண்டே எடுத்து வாசித்து பார்க்கிறார். வாசித்தால் டாக்டர் ஹரிபிரசாத் எழுதின அத்துணை செய்திகளும் முழுக்க முழுக்க இட்டு கட்டப்பட்டு முஸ்லிம்களை பிற சமூக மக்கள் தவறாக நினைக்க வேண்டும், முஸ்லிம்கள் நரவேட்டையாடினார்கள் என்கிற பொய்யான தத்துவத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்காக எழுதப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று மோசடி என்பது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திப்பு சுல்தானை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள். அழகிய முறையில் ஆட்சி செய்தார், ஆங்கிலேயர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தார், அனைத்து சமுதாய மக்களையும் அரவணைத்து அவர் ஆட்சி நடத்தினார் என்று சொல்லி நல்ல முறையில் அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இதை வாங்கின உடனே என்ன செய்யறாரு? சரி, நம்மளுடைய ஆய்வு கரெக்டா இருக்கு, முஸ்லிம் மன்னரை பற்றி சொன்ன செய்தி தப்பான செய்தியாக இருக்கு என்று மாத்திரம் அவர் திருப்தி அடையவில்லை. உடனடியாக சகோதரர் BN பாண்டே, அந்த மனிதனுடைய முயற்சியை பாருங்கள், இஸ்லாமியர்களை பற்றி தவறான சித்தரிப்பு செய்யப்படுகிறது என்று சொல்லி ஓடுகிறார் கல்கத்தாவுக்கு. கல்கத்தாவில் இருந்துதான் அந்த வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பாட நூல் அனுப்பப்படுகிறது. இதை எடுத்துட்டு போய் காட்டி இப்படி பொய்யான செய்தி உங்க புத்தகத்தில் போடுறீங்க, நீங்கள் வெளியிடக்கூடிய பாட நூல்களில் இப்படி போகிறது என்று சொல்லி அங்கு சென்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உண்மை நிலையை எடுத்து சொல்லி பாட புத்தகங்களில் இருந்து அதை அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை ஒரு இந்து சமுதாயத்தை சேர்ந்த BN பாண்டே செய்தார். அது செய்யப்படவில்லை என்று சொன்னால் தமிழகத்துக்கு வந்திருக்கும். நாம படிக்கக்கூடிய இந்த புத்தகத்திலும் எழுதியிருப்பார்கள். அப்படி எழுதியிருப்பார்கள் என்று சொன்னால் பிற சமூக மக்கள், படிக்கின்ற பிஞ்சு மாணவர்கள், வேற சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி பார்ப்பான்? டேய், நீ தானடா திப்பு சுல்தான் வாரிசு,
உங்களால தான் என்னுடைய அப்பம் பாட்டெல்லாம் போயிட்டு தீர குதிச்சா. எப்படிப்பட்ட விஷ கருத்து பதிக்கப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். வன்முறை வேண்டாம், கோபதாபம் வேண்டாம், தீவிரவாதம் வேண்டாம். நிதானமாக செயல்படு. அது இறைவனுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் பல்வேறு விதமான தங்களின் கஷ்டத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருவார்கள். வந்து கேட்பார்கள், இஸ்லாத்தின் பெயரால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், இஸ்லாத்தின் பெயரால் உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதியை அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பார்கள். பொருளாதாரத்தின் மூலமாக நீங்கள் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும். முஸ்லிம் அல்லாத மக்கள் என்று பார்க்கக்கூடாது, இன வேறுபாடு இருக்கக்கூடாது. இதிலே மனிதாபிமானம் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஏழ்மை நிலையில் ஒரு கூட்டம் வருகிறது, அரை நிர்வாணமாக ஒரு கூட்டம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், தம்முடைய தோழர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் வருகிறது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் அரை நிர்வாணம், ஏழ்மை நிலையினுடைய உச்சகட்டம். பார்த்த உடனே ஆஹா இதெல்லாம் நம்மால் இல்லை, இதெல்லாம் இஸ்லாத்தை ஏற்காதாலு, சல்லி பைசா போட்டுறாதீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. தங்களோடு தோழமை கொண்டிருந்த நபி தோழர்கள் யாரும், அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பெரும் பெரும் செல்வந்தர்களும் இல்லை. ஒரு சிலரிடம் செல்வங்கள் இருந்திருக்கும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே நபிகள் நாயகத்தை அவர்களை பற்றி படித்தாலும் சரி, அவர்களோடு தோழமை கொண்ட நபி தோழர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டாலும் சரி, ஏழ்மைதான் அங்கு இருக்கும். பெரிய பெரிய உமர் என்று சொன்னால் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கூட தெரியும். உமருடைய ஆட்சியை பற்றி பிற சமூக மக்களும் பேசுவார்கள், வரலாற்று ஆசிரியர்களும் பேசுவார்கள். அத்தகைய உமர் பசியினால் கஷ்டப்பட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் உலக மக்களால் அப்படி உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய தூதர் பசியால் கஷ்டப்பட்டார்கள். ஏழ்மை முஸ்லிம்களிடமும் இருந்தது, நபிகள் நாயகத்திடமும் இருந்தது, தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலும் இருந்தது. ஆனால் ஒரு கூட்டம் நம்மை விட கஷ்டத்திலே வந்திருக்கிறார்களே, எப்படி அனுமதிக்க முடியும்? அவருடைய ஏழ்மையை பார்த்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உடனே மக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துகிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போடுகிறார்கள். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்த மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ. திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தின் முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதனுடைய கருத்து என்ன? நீங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜோடியில் இருந்து படைக்கப்பட்டுள்ளீர்கள். யாரோடு பார்க்காத, மனிதநேயம் மட்டும்தான் இருக்கணும். உனக்கு கஷ்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஏழ்மை இருக்கலாம், இவர்கள் யாரோ இல்லை, ஒரு ஜோடியில் இருந்து படைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அத்தனை பேரும் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் தானே. அந்த மக்கள் எல்லாம் இப்படி பஞ்சத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போடுறாங்க. 59வது அத்தியாயம் 18வது வசனத்தை வாசிக்கிறாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்லுர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத், நீங்கள் ஒவ்வொருவரும், உங்களில் ஒவ்வொருவரும் நாளைக்கு எதை நீங்கள் சம்பாதித்துள்ளீர்கள் என்பதை கவனத்தில் கொள்ளட்டும். இந்த வாழ்க்கையோடு முடிவடைய போவது கிடையாது. இந்த உலகத்திலே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு உதவியாக இருந்தாலும், எந்த ஒரு மனிதநேய பணியாக இருந்தாலும் அது அத்தனையும் முற்படுத்தப்படுகிறது, இறைவனிடம் நாளைக்கு உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். இப்படி ஏழ்மை நிலையில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால் முடிந்த தர்மங்களை செய்யுங்கள், தியாகங்களை செய்யுங்கள். உங்களது தியாகம் முற்படுத்தப்படும், இறைவனால் கணக்கிடப்படும். கணக்கிடப்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு மறுமையிலே வழங்கப்படும். மறுமை நன்மைக்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா என்று சொல்லி திருக்குர்ஆனுடைய 2 வசனங்களை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போடுகிறார்கள். வேற மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் கஷ்டத்தை தன் கஷ்டமாக பார்க்கிறார்கள். முகமெல்லாம் சிவந்து போய் நிற்கிறார்கள். சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு உயிர் இப்படி பாதிக்கப்பட்டு நிற்கிறது என்று சொல்லி அவருடைய துடிப்பை வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 2 திருக்குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து மக்களுக்கு மத்தியிலே வைத்ததுதான் தாமதம். ஓடி சென்றார்கள் நபி தோழர்கள், தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள். வீடுகளிலே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் தங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச செல்வங்களையும் இழுத்து கொண்டு வருகிறார்கள்.
தூக்கி சுமந்து வந்தார்கள், தியாகத்திற்கு தயாராக இருந்தார்கள். பணம் காசு பெருசில்ல, இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும். ஒரு உயிரை வாழ வைத்தோமே ஆனால், இந்த நேரத்தில் இவருடைய பசியை நீக்கிறோம் என்று சொன்னால், அரை நிர்வாணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆடை அணிவிப்பதற்கு ஏதேனும் கொடுத்து உதவி செய்தால், இறை தூதரவர்கள் சொல்லுகிறார்களே இவை அத்தனையும் நன்மையாக அமையும், உங்களுக்கு நாளை மறுமையிலே உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படும் என்று சொன்னார்களே, அந்த பரிசுதான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு எல்லா செல்வங்களையும் கொண்டு தானம் செய்தார்கள், தர்மம் செய்தார்கள். பள்ளி வாசலிலே குவியல்களாக கொட்டப்பட்டது. 2 மலையளவு குவியல்களாக கொட்டப்பட்ட பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளங்கள் சாந்தி அடைந்தது, அமைதி அடைந்தது, முகம் அப்படியே பொன்னிறமாக மாறியது என்று வரலாற்றிலே பார்க்கிறோமே. இந்த மார்க்கம் வாளை கொண்டு இஸ்லாத்தை வளர்த்திருக்குமா? இஸ்லாமிய மார்க்கம் வளர்வதற்கு எங்கேனும் தீவிரவாதத்திற்கு இடம் கொடுத்திருக்குமா? மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், இந்த தத்துவத்தை உயர்ந்த கொள்கையை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற வேளையிலே அந்த நேரத்தில் சகிப்புத்தன்மையை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். துன்பங்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள், அறிந்து கொண்டுதான் நீங்கள் இஸ்லாத்திலே இருக்க வேண்டும். உங்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படாது. புரிந்து கொள்ளாத மக்கள், அறிந்து கொள்ளாத மக்கள் தங்களின் அறியாமையின் காரணமாக உங்களை காயப்படுத்துவார்கள். அதை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தில் வன்முறைக்கு இடம் இல்லை, தீவிரவாதத்திற்கு இடம் இல்லை. இது முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த செய்தியை நாம் அழுத்தம் திருத்தமாக இந்த 1 மாத பிரச்சாரத்தின் மூலமாக கொண்டு சென்று சேர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு இறுதியாக சொல்லக்கூடிய செய்தி, இத்தனை சிரமத்திற்கு மத்தியிலே இவ்வளவு பெரிய கொடுமைகளும் சித்திரவதைகளுக்கும் பல உயிர்களையும் இழந்து தியாகம் செய்து நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்திருக்கிறார்கள். என்ன தியாகத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கையிலே நம்முடைய நேரங்களை அதற்காக செலவிடுகிறோமா? அல்லாஹ்வுக்காக, அவருடைய மார்க்கத்திற்காக, மறுமையினுடைய நன்மைக்காக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்களே, திருமறை குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டினார்களே, ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்திக்கட்டும், நாம் எதை முற்படுத்தி இருக்கிறோம் என்று சிந்திக்க சொன்னார்களே, நம்மில் எத்தனை பேர் சிந்தனை செலுத்துகிறோம்? உலகத்தில் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறோம், துனியால கஷ்டமில்லாத வாழ்க்கை இது போதும் என்று நினைக்கிறோம். நிலையான வாழ்க்கை இல்லை, நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. இது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாழ்க்கை. இந்த உலகம் என்பது ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நிலையாக நிரந்தரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கை தான் முஸ்லிமுக்கு சிறந்தது. நம்முடைய நேரங்களை தியாகம் செய்வதற்கு தயாராக இருங்கள். நமது பொருளாதாரத்தை ஏழை எளிய மக்களுக்கும், யார் கஷ்டத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் கஷ்டங்களை போக்குவதற்கும் நன்மையான வழிகளில் நம்முடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்யுங்கள். நம்முடைய ஆற்றலின் மூலமாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்தி உடலின் மூலமாக செய்கின்ற தியாகங்கள், நம்முடைய உடல் பெரும் ஆட்சி, நம்முடைய ஆவி அனைத்தையும் பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு பிற சமூக மக்களுக்கு பல்வேறு வகையில் தியாகம் செய்ய முடியும். தியாகத்தின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்தது. தியாகம் செய்வதற்கு அன்றைய நம்ம சமூக மக்கள் தயாராக இருந்ததின் விளைவுதான் இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அழகிய முறையில் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பித்திருக்கிறான். எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த இஸ்லாம் பரிபூர்ணமாக போய் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மறுமை வாழ்க்கை மறுமையிலே சீரான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயம் தியாகத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். தியாக திருநாள் என்று சொல்லி ஆண்டுக்கு ஒரு முறை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறுவதிலே வெறும் பெயரளவில் இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடாது. உயிரோட்டத்தோடு உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும். இஸ்லாம் என்பது மென்மையை போதிக்கக்கூடிய மார்க்கம், நன்மையை போதிக்கக்கூடிய மார்க்கம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வன்முறையின் மூலமாக இம்மார்க்கம் கொண்டு போய் சேர்ப்பிக்கப்படவில்லை என்கிற இந்த உண்மை தத்துவத்தை ஏதோ ஒரு மாதத்தில் மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்நாளில் அனைத்து முஸ்லிம்களும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பு விடுக்கிறது, இதில் பாரபட்சம் காட்ட வேண்டாம், கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் அப்படி என்ற ஒரு கருத்திலே சென்றுவிட வேண்டாம். அனைத்து முஸ்லிம்களும் இந்த ஒரு பிரச்சாரத்தை கையிலே சுமக்க வேண்டும். எல்லா காலங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரணம் நம்மை வந்து சம்பவிக்கும் வரையிலும் இந்த தூய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி, இஸ்லாம் என்பது எத்தகைய மார்க்கம் என்பதை நம்முடைய வாழ்க்கை தரத்தின் மூலமாக பிற சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.
الله